Hello student. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் பாயிண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டுன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்றோம். x plus 20 equal to 3y divided 2 plus 10. So x அப்படியே வச்சுக்கிறோம். equal to அதாவது ஆர்டரா எழுதுறோம். x y னு ஆர்டரா எழுதுறோம். 3y divided 2 equal to இந்த சைடு வரும்போது minus 3y divided 2 மாறும். equal to 10 அப்படியே வச்சுக்கிறோம். plus 20 equal to அந்த சைடு வரும்போது minus 20 மாறும். So x minus 3y divided 2 அப்படியே வச்சுக்கிறோம். 10 minus 20 minus 10. So இந்த 2 ஆல இந்த x மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் 2x minus 3y திரும்ப இந்த 2 ஆல இந்த 10 மல்டிப்ளை பண்ணும். ஈக்குவல் டு அந்த சைடு இருக்க 10 மல்டிப்ளை பண்ணும்போது minus 20 மாறும். So இந்த ஈக்குவேஷனை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். 3y divided 2 plus 10 equal to 2z plus 5. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து இப்போ சால்வ் பண்ண போறோம். இப்போ என்ன வரும் 3y divided 2 plus 10 equal to 2z. ஸோ அதே மாதிரி இப்போ 3y divided 2 அப்படியே வச்சுக்கிறோம். 3y divided 2 அப்படியே எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு அந்த சைடு இருக்க plus 2z minus 2z மாறும். minus 2z equal to 5 அப்படியே வச்சுக்கிறோம். plus 10 equal to கன்சிடர் பண்ணும்போது minus 10 மாறும். So 3y divided 2 minus 2z equal to 5 minus 10 minus 5. So 3y அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 2 வந்து minus 2z மல்டிப்ளை பண்ணும். இந்த minus 2z இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் 4z equal to திரும்ப இதே 2 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணும். 2 ஆல minus 5 மல்டிப்ளை பண்ணும்போது minus 10 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போறது இந்த 2z plus 5 equal to 110 minus y minus z. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். 2z plus 5 equal to 110 minus y minus z. First இந்த left hand side உள்ளது 2z plus 5 அப்படியே வச்சுக்கிறோம். equal to